வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தமிழகம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடல் என்று ஒரு பறந்து விரிந்த வளிமண்டல சுழற்சியை நிலை கொண்டது. இந்த நிகழ்வு இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இந்த நிகழ்வு நாளை முதல் படிப்படியாக வடக்கு நோக்கி பயணித்து செயலிழக்கும் என்பதால் ஜூன் 20, 21 தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து படிப்படியாக இந்த நிகழ்வு செயலிழக்கும். அதன் பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலனமழை தமிழகத்தில் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் காற்றுப்பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த வெப்பச்சலனமழை தமிழகத்தில் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று ஜூன் 18ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்துள்ளது. அதிகபட்சம் 8 சென்டிமீட்டர் வரை மழை கிடைத்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் 4, 5, 3 என்று பெரும்பாலான இடங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. நேற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்துள்ள இடம் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி, அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தேனி, மேலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி, கரூர், நாமக்கல் இந்த இடங்களில் மட்டுமே நேற்று குறைவான பரப்பில் மழை கிடைத்துள்ளது. மற்ற இடங்களில் பெரும்பாலான இடங்களில் கூடுதலான மழைப்பொழிவும் கிடைத்துள்ளது. நேற்று ஜூன் 18ஆம் தேதி. இன்று ஜூன் 19ஆம் தேதி இந்த தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு சற்று குறைவாகவும் மற்ற இடங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் இருந்தாலும் சரி, மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை, திருநெல்வேலி மாவட்டம் இன்றும் மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதே வழியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை, தென்காசி மாவட்டத்தில் நேற்று ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைத்துள்ளது. இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று திருநெல்வேலி ஒரு இடங்கள் மட்டுமே மழை கிடைத்தது. இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் பரவலாகவும், தென்காசி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை, விருதுநகர் மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி அங்கங்கே மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. அதே வெளியில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கனமழை கிடைக்கும் இடம் விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாக கனமழை கிடைக்கும். அதில் தேனி மாவட்டத்துக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். ஆனால் தேனியை விட திண்டுக்கலுக்கு கூடுதலான பரப்பில் பழனி சுற்று வட்டாரங்கள், ஒட்டன்சத்திரம் சுற்று வட்டாரங்கள், திண்டுக்கல் மாநகரம்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் நேற்று கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் இன்று கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்கும். நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதுபோல் வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று வடக்கு பகுதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தெற்கு பகுதி அங்கே சற்று ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அங்கே சற்று ஒதுக்குதலோடு மழை இருக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, திருப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதி பரவலாக கனமழை, திருப்பூர் மாநகரத்துக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். தெற்கு பகுதி அங்கே சற்று ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரம் சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை அதைவிட கூடுதலான பரப்பு என்பது ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதுபோல் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று
கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று குறைவான மழையாக இருக்கும். விருதுநகர் தொடங்கி அதற்குள்ள வடக்குள்ள மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும். ஆனால் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நாளை ஜூன் மாதம் 20ஆம் தேதியை பொறுத்தவரை காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. நாளையிலிருந்து காற்றின் வேகம் அதிகரிக்கும். ஆனால் தமிழகத்தில் மழைப்பொழிவு தொடர்ந்து பரவலான மழைப்பொழிவாக காற்றுப்பகுதியை தவிர்த்து மழை கிடைக்க வாய்ப்புது. நாளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி முழுமையாக ஒதுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சாரல் மழை இருக்கும். அதே வேளையில் கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்கும். அதேவேளை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி முழுமையாக ஒதுக்கும். கிழக்கு பகுதி இளையரசன், அந்த திருவேங்கடம் சுட்டு வட்டாரங்கள், அதே வேளையில் தெற்கு வடக்கு பகுதி கரிவளம், அந்த நல்லூர், சங்கரன் கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளையை பொறுத்தவரை மேற்கு பகுதி முழுமையாக ஒதுக்கும். அதே வேளையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தேனி, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களாம் நாளை பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு, அதேவேளை மத்திய மாவட்டங்கள் என்று அங்கே மழை கிடைக்கும். அதேவேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக இருக்கும். அதேவேளை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நாளை தெற்கு பகுதி முழுமையாக ஒதுக்கும். வடக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும். திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி சற்று குறைவான பரப்பில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும். வடக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக அமையும். நாளை ஜூன் 20ஆம் தேதியை பொறுத்தவரை ஜூன் 21ஆம் தேதி மேலும் முழுமையான காற்றுப்பகுதி தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 21, ஜூன் 22, 23 தேதியில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். தமிழகத்தில் காற்றுப்பகுதியை தவிர்த்து வெப்பச்சமழை கிடைக்கும். ஆனால் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை வரும். ஜூன் 22, 23 தேதிகள். 24, 25 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். அதாவது மகாராஷ்டிரா அருகே இப்போது ஒரு நீண்ட சுழற்சியாக அரபிக்கடலில் காற்று சுழற்சி நிலை கொண்டு இந்த நிகழ்வு மெல்ல மகாராஷ்டிரா அருகே தொடர்ந்து நிலை கொண்டு இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்கும். அதே வேளையில் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி வடகிழக்கு வங்கக்கடலில், அதாவது மேற்கு வங்கத்திலிருந்து தெற்கு நோக்கி வர இருக்கிறது. காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக அந்த நிகழ்வு முன்னேறி வந்து தாழ்வு பகுதியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு ஆந்திராவுக்கு தெற்கே முன்னேறி வந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும். இதன் காரணமாக ஜூன் 25, 26 சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஜூன் 26, 27, 28, 29 இந்த 4 நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கன்னியாகுமரி தொடங்கி நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை வலுவாக தீவிரமடையும். அதாவது 4 நாட்கள் தொடர்ச்சியாக சாரல் மலை, தூறல் மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இருக்கும். அதேவேளை உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நிகழ்வு ஆந்திராவுக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியான மழைப்பொழிவு, சாரல் மழை, தூறல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக ஜூன் 26, 27 தேதிகளில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஜூன் 28ஆம் தேதியும் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக சாரல் தூறல் இருக்க வாய்ப்புள்ளது. இதில் கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, கர்நாடகா, கோவா இந்த இடங்கள்லாம் கனம் முதல் மிக கனமழை வரை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஜூன் 26ஆம் தேதி தொடங்கும் மழை ஜூன் 29ஆம் தேதி வரை தொடர்ச்சியான மழைப்பொழிவாக இருக்கும். அதிலும் பொள்ளாச்சிக்கெல்லாம் இப்போதைக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டால் ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மழைப்பொழிவாக, தொடர்ச்சியான மழைப்பொழிவாக கிடைக்க காத்திருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு இப்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போதைக்கு உங்கள் பகுதிகளில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். ஜூன் 26, 27, 28, 29 தேதிகள்லாம் மிதமான முதல் சற்று கனமழை கூட கிடைக்காத அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. இது தொடர்ச்சியான மழைப்பொழிவாக
வருகிற நாட்களில் உங்கள் பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தென்காசி மாவட்டமாக இருந்தாலும் சரி, தேனி மாவட்டமாக இருந்தாலும் சரி, விருதுநகர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, அதே வேளையில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, வரும் நாட்கள் ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ச்சியான மழைப்பொழிவு, சாரல் மழை, தூறல் மழை என்று மாறி மாறி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ந்து வெப்பச்சலமழை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.